ஸோ என்ன மேட்ச்சுங்க இது? மும்பை மாதிரி ஒரு டீமை வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி ஜெயிக்கணும்னா அது ஆர்சிபியால் தாங்க முடியும். அதுவும் கிங் கோலி மற்றும் ஃபேப் டிப்ளிசியோட காம்போ இருக்கு பாருங்க, கிழிச்சிட்டாங்க. கிழிச்சு பறக்க விட்டாங்க மும்பை பவுலர்ஸ். இது எங்க கோட்டடா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி பேட்டிங் விளையாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் 16 ஓவரில் 170 ரனை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது கிங் கோலி, அதுக்கப்புறம் ஃபேப் டிப்ளசி தாங்க. இவங்க 2 பேர் தாங்க மெயின் காரணம். சரி, மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். ஸோ டாஸை வின் பண்ணி மும்பைக்கு வந்து பேட்டிங்கை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து அதில் கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. மும்பை டீமை பொறுத்தவரையும் 30 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. அதுவும் மெயின் பேட்ஸ்மேன் எல்லாருமே பவர் பிளேல காலி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்து ஒரு 84 ரன் அடிச்சு, ஸோ அந்த 171 வரதுக்கு மெயின் காரணமே திலக் வர்மா. ஸோ இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம்னா திலக் வர்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். கிரெடிட் கொடுக்காமலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஸோ அந்த மெயின் பேட்டர் மும்பை ஒரு கட்டப்பார பேட்டிங் லைனப்புங்க, செம்ம ஸ்ட்ராங். இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, கேமரன் கிரீன், அப்புறம் டீம் டேவிட், இவங்கெல்லாம் அவுட் ஆகியும் அந்த டீமால 170 ஸ்கோர் பண்ண முடியும்னா அதை தன்னுடைய எஃபெக்ட் எவ்வளோ, நான் எவ்வளோ பொட்டென்ஷியல் பிளேயர் அப்படின்றத கிளியராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் திலக் வர்மா, அந்த அளவுக்கு ஸ்கோர் வர மெயின் காரணமே திலக் வர்மா. இன்னொரு பக்கம் ஆர்சிபி 170 இது எங்க கோட்டடி அப்படின்ற மாதிரி செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஃபேன்ஸ் தாங்க. அந்த ஸ்டேடியத்தில் என்னதான் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஆர்சிபியை பீட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போன உடனே அந்த ஸ்டேடியம்ஸ் வர சத்தம் ஒவ்வொன்றுமே ஆர்சிபிக்கு ஒரு பூஸ்டாக தான் இருக்கும். அந்த பிளேயர் யாராக இருந்தாலும் அடிக்கணும்னு தோணும். நமக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கான், அவங்களுக்காக எதனா செஞ்சு காட்டணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஆர்சிபி அன்னைக்கு. ஸோ ஆப்போனன்ட் டீம் அப்படியே டிமோட்டிவேட் ஆயிரும். என்னதான் அவங்க ஒரு நம்பிக்கை வந்து ஆர்சிபி அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்தாலுமே அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்களுக்கு இருக்க எனர்ஜியே டவுன் ஆயிருங்க. அந்த மாதிரி ஆர்சிபி, விராட் கோலி, டிகே, ஃபேப் டிப்ளசின்ற மாதிரி சத்தம் வருது பாருங்க, வேற மாதிரிங்க. அந்த சத்தத்திலேயே ஆப்போனன்ட் டீமு காலி. அது மட்டும் இல்லாமல் 171 ரன்னை வந்து எப்படி சேஸ் பண்ணோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த சீசனோட மிகப்பெரிய வலுவாக இருக்காங்க ஆர்சிபி. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 148 ரன்னுங்க. இப்போ அது 148 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு பக்கம் 84, இன்னொரு பக்கம் ஃபேப் டிப்ளசி வந்து 72, அந்த மாதிரி ஓப்பனிங்ல தெருக்கி விட்டாங்க. ஆர்ச்சராவது கேச்சராவது ஓரம் போய் உட்கார பண்ணிக்கலாம் ஒரு பவுலருன்ற மாதிரி விராட் கோலி ஆர்ச்சரை பொழந்து பிச்சு பெடல் எடுத்துட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நான் கூட சொல்லியிருக்கேன், ஸோ ஆர்ச்சர்லாம் என்ன பவுலர்ப்பா, பயங்கரமான பவுலர்ப்பா அப்படின்னு. ஸோ ஆர்ச்சருக்கு லைனும் வரல, லென்த்தும் வரல, போய் உட்கார் அப்படின்ற மாதிரி பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் 2 இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2-3 சான்சஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, முக்கியமாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரையும். ஸோ ஃபேப் டிப்ளசியோட ஒரு கேட்ச் வந்து கீப்பர் விட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலியோட கேட்ச் வந்து ஆர்ச்சருக்கே கையில் வந்தது. அதுக்கு ரொம்ப கஷ்டமான கேட்ச். ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஒரு மேட்சை ஜெயிக்கணும்னா கஷ்டமான கேட்சாக இருந்தாலும் நீங்கள் பிடிச்சாகணும். அந்த இடத்துல விட்டுட்டீங்க. அந்த வாய்ப்பை விட்டால் நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்றத ஒரு பெரிய ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க மும்பை கதையை. ஸோ இது மும்பைக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க தோக்கிறது பழக்கப்பட்ட விஷயம் தான். ஸோ அதனால இது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் இதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ந்தாங்கன்னா மும்பையோட நிலைமை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு இடத்துல கிங் கோலி தாங்க பெருசாக நம்ம பாராட்டணும். ஸோ அந்த இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் பொறுமையாக ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு பயங்கரமான அடிக்க ஆரம்பிச்சார். அதுவும் 50 போட்டதுக்கு அப்புறம்லாம் 6 தான், டீலிங் வித் 6 தான். அதுவும் கடைசி பாலை கூட நான் 6 அடிச்சு முடிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த 6 அடிச்ச உடனே அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா வந்த மக்கள் அந்த ஒரு 6க்காக தாங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 அடிச்சு கோலி முடிச்சார்னா என்ன மேட்ச், என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் எல்லாரும் பார்த்து மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. நானும் ஒரு வகையில் செம்ம ஹாப்பியா இருக்கேன். ஸோ கோலியோட இந்த இன்னிங்ஸ், ஃபேப் டிப்ளசியோட ஒரு இன்னிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஜாலியா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த 3 இன்னிங்ஸ், திலக் வர்மா, ஃபேப் டிப்ளசி மற்றும் விராட் கோலி, இந்த 3 இன்னிங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச இன்னிங்ஸ் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல